Hi everyone. Today, 8th standard English book la irukku. So Isaac Newton, the ingenious scientist, written by Nathaniel Hawthorne prose பார்க்க போறோம். So உங்க எல்லாருக்குமே தெரியும் சார் ஐசக் நியூட்டன்றவங்க வந்து பிரிட்டிஷ் அண்ட் இதை எழுதுன நத்தானியல் ஹாத்தோன் வந்து ஒரு அமெரிக்கன். ஓகே, இன்ஜினியர் சயின்டிஸ்ட்னா ஒண்ணு இல்ல, தனித்துவமான விஞ்ஞானின்னு சொல்லலாம். ஓகே சார், ஐசக் நியூட்டன்றது வந்து ஒரு தனித்துவமான விஞ்ஞானி அப்படின்னு ஒரு நேம் கொடுக்குறாரு நத்தானியல் ஹாத்தோனா. சோ நத்தானியல் ஹாத்தோன் அமெரிக்கன் எப்படின்னு ஞாபகம், அமெரிக்கன்ஸ் யாரும் குளிக்க மாட்டாங்க, சோ நாத்தடிக்கும் அப்படின்னு ஞாபகம். ஸ்டார்டிங் லெட்டருக்காக இந்த ஷார்ட்கட் சொல்றேன். தென் ஐசக் நியூட்டன் எழுதினவங்க நத்தானியல் ஹாத்தோனா. சோ என் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய ஆத்தரை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த லெசன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஐசக் நியூட்டனுடைய வாழ்க்கை வரலாறு தான் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா ஒரு சுவாரஸ்யமான லெசனா இருக்கும் இது. வாங்க பார்க்கலாம். On Christmas Day in the year 1642, Isaac Newton was born at the small village of Woolsthorpe in England. 1642 அப்போ Woolsthorpe, இங்கிலாந்துல இருக்க Woolsthorpe அப்படின்ற இடத்துல கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு ஐசக் நியூட்டன் வந்து பிறக்கிறாங்க. 1642 ரிவர்ஸ்ல ஞாபகம் 246 அப்படின்னு ஞாபகம் ஈஸியா இருக்கும். Then little did his mother think when she beheld her newborn babe that he was destined to explain many matters which had been a mystery ever since the creation of the world. அந்த பிறந்த குழந்தைய அவங்க அம்மா பார்க்கும் போது அவங்களுக்கு தெரியல, அப்பா அவரை பார்த்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு தெரியல, இந்த குழந்தை உலகத்துல நிறைய மர்மமான விஷயங்கள் எல்லாம் விளக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆத்தர். Isaac's father being dead, Mrs. Newton was married again to a clergyman. Clergymanனா இங்க வேற ஒண்ணும் இல்ல, சர்ச் எல்லாம் இருப்பாங்கல்ல, பாதிரியார் இல்ல புனித வேலைகள் செய்யறவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கதான் clergyman. And went to reside at North Witham. ஓகே, அவங்க அப்பா நியூட்டனுடைய அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அவங்க அம்மா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க ஒரு கிளர்ஜிமேன. தென் நார்த் வித்தம்ல போய் செட்டில் ஆயிடுறாங்க. Isaac was left to the care of his good old grandmother who was very kind to him and sent him to school. ஐசக் வந்து அவங்க அன்பான பாட்டி அதோட அரவணைப்புல விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்க பாட்டி ஸ்கூலுக்கும் அனுப்புறாங்க. ஓகே, then in his early years Isaac was chiefly remarkable for his ingenuity in all mechanical occupations. இங்க இன்ஜினியர்னா ஒண்ணும் இல்ல, கிரியேட்டிவிட்டி, கிரியேட்டிவ் மைண்ட் தான். அந்த சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஒர்க்ஸ் எல்லாம் செய்யறதுல ரொம்ப ஆர்வம் கொண்டவராகவும் இன்வால்வ்மெண்ட் ஆகும், அதாவது அந்த வயதிலே வந்து அந்த வேலைகள்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தவராகவும் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. He had a set of little tools and saws of various sizes manufactured by himself. அவருக்கு கையில எப்பவுமே சில டூல்ஸ் எல்லாம் இருந்துட்டே இருக்குமா, அது அவரே உருவாக்குன டூல்ஸா இருக்குமா. With the aid of these, Isaac contributed to make many curious articles at which he worked with so much skill that he seemed to have been born with a chisel or saw in his hand. So அந்த டூல்ஸ் எல்லாம் வச்சு எப்ப பார்த்தாலும் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாராம், ஏதாவது கியூரியஸா புதுசா இன்வென்ட் பண்ணிட்டே தான் இருப்பாராம். அதை பார்க்கும் போது எப்படி இருக்கான், அவர் பிறக்கும் போதே கையில சீசல் சாவோட பிறந்த மாதிரியே இருக்குமா. சோ சானா இங்க ரம்பம் சொல்லுவாங்க, மரத்தை எல்லாத்தையும் கட் பண்ணலாம் யூஸ் பண்றோம் இல்லையா, ரம்பம் அப்படின்னு சொல்லலாம். சீசல்லாம் ஒண்ணு இல்ல, உளி, மரத்தை கட் பண்ண யூஸ் பண்ற உளி தான். The neighbors looked it vast admiration at the things which Isaac manufactured, and his old grandmother I suppose was never weary of talking about him. இங்க wearyனா டயர்ட் ஆகிறதா சொல்றாங்க. நெய்பர்ஸ்னா நம்ம வீட்டுல இருக்க அக்கம் பக்கத்தவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, பக்கத்துல வசிக்கக்கூடியவங்க தான். நெய்பர்ஸ் எல்லாம் எப்பவுமே அட்மைரேஷனோட பாப்பாங்களாம் ஐசாக் இன்வென்ட் பண்ண மேனுஃபேக்சர் பண்ண திங்ஸ் எல்லாத்தையும். அவங்க கிராண்ட் மதர் எப்பவுமே ஐசாக்குடைய புகழ் பாடுறது இல்ல, அவரை பத்தி பெருமையா பேசிக்கிறதுல ஒருபோதும் டயர்டானதே கிடையாதுன்னு சொல்றாங்க. He will make a capital workman one of these days. She would probably say, no fear, but what Isaac will do well in the world and be a rich man before he dies. அவங்க பாட்டிமா என்ன சொல்றாங்கன்னா, அவன் ஒரு தலைமை வேலையாளனா வருவான் கண்டிப்பா, எனக்கு அவனை பத்தின பயம் இல்ல, இந்த உலகத்துல அவன் கண்டிப்பா நல்லா வாழ்வான், அவன் சாகரத்துக்குள்ள ஒரு நல்ல பணக்காரனாவும் ஆயிடுவான் அப்படின்னு அவங்க பாட்டிமா சொல்றாங்க. Then some of his friends no doubt advised Isaac's grandmother to apprentice him to a clockmaker. இந்த apprentice என்ற வேர்டை கேள்விப்பட்ட உங்களுக்கு என்ன ஞாபகம், கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் மூவி தான் ஞாபகம் வரும். அந்த வேர்டுக்கான மீனிங் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், வேற ஒன்றும் இல்ல, ஒரு நல்ல வேலை தெரிஞ்சவங்க கிட்ட அந்த வேலையை கத்துக்கிறதுக்காக போவாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் அப்ரெண்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, கிராண்ட் மதரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, நியூட்டனுக்கு வந்து ஒரு கிளாக் மேக்கர் கிட்ட அப்ரெண்டிஸா ஜாயின் பண்ணி விடு அப்படின்னு சொல்றாங்க. For besides his mechanical skills, the boy seemed to have a taste of mathematics, which would be very useful to him in that profession. Okay, mechanical skills தவிர்த்து மேத்தமெட்டிக்ஸ்லயும் சில நாலேஜஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து இருந்திருக்கு நியூட்டனுக்கு. சோ அந்த நாலேஜ் வந்து கிளாக் மேக்கிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Then in due time Isaac would set up for himself and would manufacture curious clocks like those that contain sets of dancing figures
which issue from the dial plate when the horse struck are like those where a ship sails across the face of the clock and is seen tossing up and down on the waves as often as the pendulum vibrates. Okay. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நியூட்டன்ஸ் வந்து நிறைய கியூரியஸான கிளாக்ஸ் எல்லாம் மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதுல ஒரு டைப் தான் டான்சிங் ஃபிகர்ஸ் இருக்குமா, இன்னொரு டைப்ல வந்து பாத்தீங்கன்னா ஷிப் வந்து செயல் ஆகிற மாதிரி இருக்குமா, இன்னொரு டைப்ல வந்து பெண்டுலம் வந்து ஸ்டக் ஆன உடனே அந்த வேவ்ஸ் வந்து மேலேயும் கீழயும் வேவ்ஸ் போயிட்டு வர மாதிரி இருக்குமா. இந்த மாதிரியான கியூரியஸ் அண்ட் கிளாக்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸா ஒரு ஆர்வத்தோட பார்ப்போம் இல்லையா, ஒரு புரியாத மாதிரி கியூரியஸான கிளாக்ஸ் எல்லாம் வந்து நிறைய கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. Indeed, there was some ground for supposing that Isaac would devote himself to the manufacture of clocks. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஐசக் வந்து கிளாக் மேக்கிங்காகவே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. Since he had already made one of a kind which nobody had ever heard of before. Okay, it was set up going not by wheels and weights like other clocks but by the dropping of water. சோ இந்த மாதிரி கிளாக்ஸ் எல்லாம் மேக் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன பண்றாங்கன்னா யாருமே இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு ஒரு கிளாக்கை வந்து மேக் பண்றாரு. என்னன்னா அந்த கிளாக் மத்த கிளாக்ஸ் மாதிரி வீல்ஸ் வெயிட்ஸ் மூலியமா ரன் ஆகாதான், பட் பை டிராப்பிங் ஆஃப் வாட்டர், தண்ணி ஊத்துனா அந்த கிளாக் ரன் ஆகிற மாதிரி ஒரு கிளாக் மேக் பண்றாங்க. திஸ் வாஸ் an object of great wonderment to all the people in the neighborhood. சோ இதை பார்த்தோன்னே நெய்பர்ஸ் எல்லாம் ரொம்ப ஆச்சரியத்தோட பாக்குறாங்க, வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. And it must be confessed that there are few boys or men either who would contrive கண்டுபிடிக்கிறது to tell what a clock it is by means of a bowl of water. ஆனா ஒரு உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டுதான் ஆகணும். அங்க அவங்க நெய்பர்ஸ்ல சில பேருக்கு தான் அந்த கிளாக்கை வச்சு எக்ஸாக்டா டைம் சொல்ல தெரிஞ்சிருந்தது அப்படின்னு சொல்றாங்க. Then besides the water clock, Isaac made a sundial. வாட்டர் கிளாக் மட்டும் இல்லாம சண்டையிலும் கண்டுபிடிக்கிறாங்க, சூரிய கடிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. Thus his grandmother was never at a loss to know the hour, for the water clock would tell it in the shade and the dial in the sunshine. Okay, இந்த சண்டைல் அண்ட் வாட்டர் கிளாக் வந்ததுக்கு அப்புறம் அவங்க பாட்டிமாக்கு டைம் பார்த்து சொல்றதுல பெரிய கஷ்டமே இருந்தது கிடையாதான். ஏன்னா சன் இருக்கிற வரைக்கும் சண்டையிலையும், சன் போனதுக்கு அப்புறமா அவங்க வாட்டர் கிளாக்லயும் டைம் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க அப்படின்ற. The sundial is said to be still in existence at Woolsthorpe on the corner of the house where Isaac dwelt. இன்னைக்குமே அந்த சண்டைல் வந்து Woolsthorpeல ஐசக் அந்த வீட்டுல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. Isaac possesses a wonderful faculty of acquiring knowledge by the simplest means. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை அலசி ஆராய்ச்சி அதுல இருக்கிற அறிவுபூர்வமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல அவர் ஆர்வம் உள்ளவரா இருந்திருக்காரு அந்த வயசுல. ஓகே, அக்வைரிங்னா கெட்டிங் நாலேஜ். For instance, what method do you suppose he took to find out the strength of the wind? So இப்போ ஒரு விஷயம் சொல்றேன், அவர் விண்டோடைய ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணிருப்பாருங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க author. He jumped against the wind and by the length of his jump he could calculate the force of a gentle breeze, brisk gale or a tempest. விண்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல குதிப்பாங்களாம். அவரோட ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி அவரு அந்த விண்டை வந்து கேட்டகரைஸ் பண்ணுவாராம். ஜென்டல் பிரீஸ்னா இதமான காற்றுன்னு சொல்லலாம். பிரிஸ்க் கேல்னா ஒரு ஆளைய நகர்த்தக்கூடிய அளவுக்கு அடிக்கிற காத்து. டெம்பஸ்ட்னா தெரியும், புயல். ஓகே, thus even in his boy sports he was continually searching out of the secrets of philosophy. ஓகே, குழந்தைத்தனமான விளையாட்டுல கூட அந்த தத்துவங்களுடைய ரகசியத்தை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. Not far from his grandmother's residence there was a windmill which operated on a new plan. Okay, அவங்க வாழ்ந்த வீட்டுக்கு கொஞ்ச தூரத்திலேயே ஒரு விண்மில் இருக்கான். அது புதிய தொழில்நுட்பத்தின் அடிப்படையில ரன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. Isaac was in the habit of going thither frequently. இங்க தித்தர்ன்றது ஒண்ணும் இல்ல, to that place, அந்த இடத்துக்கு போறது அப்படி. And would spend whole hours in examining its various parts. Okay, அடிக்கடி அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த விண்மிலோடைய பார்ட்ஸ் எல்லாம் எக்ஸாமின், அதாவது கூர்ந்து கவனிச்சிட்டு இருப்பாங்களாம். While the mill was at rest, he pried into its internal machinery. Pried na investigate பண்றது. When its broad sails were set in motion by the wind. Okay, அந்த ரெஸ்ட்ல இருக்கும் போது உள்ள போயிட்டு இன்டர்னல் மெஷினரிஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாப்பாங்களா, ரன் ஆகும் பொழுது அதுல என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் இருக்கு, அந்த ஒவ்வொரு செக்ஷனும் எப்படி வந்து ரன் ஆகுது, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றத எக்ஸாமின் பண்ணுவாங்க. He watched the process by which the millstones were made to revolve and press the frames that was put into the hooper. ஹூப்பர்னா இங்க ஃபனல் ஷேப். இது எப்படி அமைச்சிருக்கீங்கன்னா, நம்ம மாவரைக்கிற மில்லுக்கு எல்லாம் போனா அந்த ஹூப்பர் ஃபனல் ஷேப் இருந்தானே இருக்கும், அதுல பொருளை கொட்டினாதான் அரைச்சி கீழே மாவா வரும். அந்த மாதிரி தான் அதுலயும் இருக்கும். சோ அந்த மில் ஸ்டோன்ஸ் வந்து எப்படி ரிவால்வ் ஆகுது, அது ரிவால்வ் ஆகும் போது அந்த கிரெயின் எல்லாம் எப்படி கிரஷ் ஆகி, ஹூப்பர்ல போடுற கிரெயின் எல்லாம் கிரஷ் ஆகி எப்படி மாவா வருது அப்படின்ற ஹோல் ப்ராசஸ் வந்து எக்ஸாமின் பண்றாரு. After gaining a thorough knowledge of its construction, he was observed to be unusually busy with its tools. Okay, தரவா கன்ஸ்ட்ரக்ஷனை ஃபுல்லா எக்ஸாமின் பண்ணதுக்கு அப்புறம் இவருடைய டூல்ஸ் எல்லாம் வச்சுட்டு பிஸியாவே இருக்காராம்.
It was not long before his grandmother and all the neighbor knew that what Isaac had been about. So அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு ரொம்ப சீக்கிரத்திலே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா சீக்கிரமா பண்ணி முடிச்சுட்டாராம். He had constructed a model of windmill. ஒரு அந்த windmill மாதிரி ஒரு மாடல் வந்து கிரியேட் பண்ணிருக்காராம். Though not so large, I was supposed as one of the box traps which boys set to catch squirrels. Okay, ரொம்ப பெருசு இல்ல. இந்த அணிலெல்லாம் பிடிக்கிறதுக்காக சின்ன பசங்க எல்லாம் விளையாடுவாங்க இல்லையா, பாக்ஸ் ட்ராப் சின்னதா தானே இருக்கும், அந்த சைஸ் அளவுக்கு தான் ஒரு விண்மில் வந்து செஞ்சிருக்காங்க. At every part of the mill and its machinery was complete. Its little sails were neatly made of linen. Okay, இந்த லிட்டில் sailsனா இங்க சுத்துது இல்லையா, இது வந்து லெனின் கிளாத்ல வந்து மேக் பண்ணிருக்காராம். டாப் டு பாட்டம் வரைக்கும் எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனை பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காராம், எதையுமே மிஸ் பண்ணல அப்படின்ற. And whirled round very swiftly when the mill was placed in a draught of air. ஒரு காத்து வர சைடு வச்சோம்னா அந்த லெனின் துணியால செய்யப்பட்டிருந்த அந்த வீல் வந்து பாத்தீங்கன்னா அழகா சுத்துது அப்படின்றாங்க, அதான் சேல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. Even a puff of wind from Isaac's mouth or from a pair of billows, even Isaac லைட்டா ஊதனா கூட அது சுத்த ஆரம்பிச்சிருது அப்படின்றாங்க. was sufficient to set the sails in motion. அந்த காத்தே போதுமானது அந்த அந்த windmill வந்து சுத்துறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. And what was the most curious, if a handful of grains of wheat were put into the little cooker, they would soon be converted into a snow white flour. இதுல என்ன அதிசயம் பாத்தீங்கன்னா, அந்த லிட்டில் விண்மில்ல ஒரு நம்ம கையளவு தானியம் வீட்டு கோதுமை தானியம் போட்டாலுமே கூட அது அரைப்பட்டு நல்லா ஸ்னோவி ஒயிட் கலர் ஃபிளாரா வந்து விழுதான். தென் இது செக்ஷன் 1 வந்து முடிஞ்சிருச்சு. glossary பார்க்கலாம். இன்ஜினியரிங்னா the ability to invent things, creativity. ஓகே, இன்ஜினியரிங்னா இன்வென்ட் பண்றாங்க இல்லையா, அந்த கிரியேட்டிவிட்டியை தான் சொல்றாங்க. contrived, created or invented. apprenticeனா தெரியும், works for someone to learn skill. acquiring na getting knowledge or skill getting. pride mean investigated. hooper, funnel shaped bins for feeding grains into the mills. இந்த funnel shaped இருக்குன்னு சொன்னாலையா அதுதான். then exercise பார்க்கலாம். Isaac Newton was born at Woolsthorpe, தெரியும். grandmother was advised to apprentice Newton to a clockmaker. Isaac made a clock by the dropping of water. the sundial made by Isaac is still in existence at Woolsthorpe. Isaac constructed a model of windmill. Then synonyms பார்த்திடலாம். remarkable na notable. Okay, remarkable means notable. capital na ஒரு தலைமையாளனா வருவான்னு சொன்னாலியா, so head. composed na எதால ஆனது அப்படின்னு சொல்லுவாங்களா, made up of, made. fame means popularity. okay, அவங்க புகழ் அப்படின்னு சொல்லலாம். then section 2 போயிடலாம். Isaac playmates were enchanted na inga delighted, ஒரு மாதிரி குஷியா ஆகிடுறது. okay, with his new windmill they thought that nothing so pretty and so wonderful had ever been seen in the world. இது வரைக்கும் இவ்வளவு அழகான ஒரு பொருளை பார்த்ததே இல்லைன்ற மாதிரி ரொம்ப என்சாண்டடா இருக்காங்களாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த விண்மில்ல பார்த்து. பட் Isaac said one of them, you have forgotten one thing that belongs to a mill. அதுல ஒரு ஃப்ரெண்ட சொல்றான், ஐசாக் நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட, அந்த மில்லுக்கு சொந்தமான ஒரு விஷயத்த மறந்துட்ட அப்படின்னு. What is that? asked Isaac, for he supposed that from the roof of the mill to its foundation he had forgotten nothing. So என்னன்னு கேக்குறாரு ஐசக், ஏன்னா அந்த ரூஃப்ல இருந்து பாட்டம் வரைக்குமே அவர் எந்த விஷயத்திலயுமே மறக்கல, பெர்ஃபெக்ட்டா பண்ணிருந்தாங்க. Why? Where is the miller? said his friend. ஏன் மறக்கல, மில்லர் எங்க வா அப்படின்னு கேக்குறாங்க. That is true, I must look for one. okay, அது உண்மைதான், நான் பாக்குறேன் அப்படின்றாரு. said Isaac, and he set himself to consider how the deficiency should be separated. அப்புறம் அவரே யோசிக்கிற அந்த deficiency எப்படி நம்ம சரி செய்யறது அப்படின்ட்டு. அதுக்குதான் சொல்றாரு பாருங்க, he might easily have made the miniature figure of a man, but then it not have been able to move about and perform the duties of a miller. But perhaps some two-legged millers are quite as dishonest as this small quadruped. இங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த இவ்வளவு செஞ்சவருக்கு வந்து ஒரு மினிமேச்சரான ஒரு இத மில்லரை வந்து செய்யறது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல. ஆனா அதுக்கு ஐசக் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, நான் ஈஸியா செஞ்சிடுவேன், ஆனா அது ஒரு பொம்மை மாதிரி தானே செய்ய முடியும், அவரால் உண்மையான மில்லர் மாதிரி அசைஞ்சு அவருடைய வேலைகள் எல்லாம் செய்ய முடியாது இல்லையா. சோ இதுக்கும் அனிமல்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ், இங்க வந்து குவாட்ராப்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்களா இல்லையா, அதுதான் 4 கால் மிருகங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் 2 கால் மில்லர் நான் செய்யறதுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லையே. ஏன்னா அனிமல்ஸை கொண்டுட்டு அங்க நிக்க வச்சாலும் அது மில்லுக்கு தேவையான வேலைகளை செய்ய முடியாது. அதே போல நான் ஒரு பொம்மையா செஞ்சு வைக்கிறேன்னா அவராலையுமே செய்ய முடியாது. சோ அது யூஸ் இல்ல தானே அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. As Isaac grew older, it was found that he had far more important matters in his mind than the manufacture of toys like the little windmill.
அவர் வளர வளர சின்ன வயசுல விண்வெளி கண்டுபிடிச்சாரு இல்லையா, அவர் வளர வளர அதை விட இன்னும் அதிகமான விஷயங்கள் இருக்கு அவர் கண்டுபிடிக்க வேண்டியது. All day long, if left to himself, he was either observed and thought or engaged in some book of mathematics or natural philosophy. அவர் தனியா விட்டா போதும், நாள் முழுக்க ஏதோ ஒரு யோசனையிலே பிஸியா இருப்பாராம். அது மட்டும் இல்லாம சில மேத்தமெட்டிக்ஸ் புக் அண்ட் இயற்கையோடைய தத்துவங்கள் அப்படின்ற மாதிரி நேச்சுரல் பிலாசபி அந்த புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்களாம். At night, I think it probable he looked up with a referential curiosity to the stars and wondered whether they were worlds like our own. இங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்புறம் விண்ட வந்து பாப்பாராம். சரியா, ஒரு பயபக்தி கலந்த ஆர்வத்தோடு அர்த்தம். ரெவரன்ஷியல் கியூரியாசிட்டினா ஒரு கியூரியாசிட்டியோட விண்ட பார்த்துட்டு ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்து யோசிக்கிறாங்களாம். நம்ம இருக்கிற வேர்ல்டு மாதிரி அதுவும் ஒரு வேர்ல்டு இருக்கா, அங்கேயும் ஒரு வேர்ல்டு இருக்கா, லைக் ஆர் ஓன். ஓகே, they were worlds like our own. And how great was their distance from the earth? earthல இருந்து அது எவ்வளவு தூரத்துல இருக்கு. And what was the power that kept them in their courses? அதனுடைய பாதையில இருந்து விலகாம இருக்கிறதுக்கு இதுக்கான ஒரு ஃபோர்ஸ் வந்து, அது எந்த ஃபோர்ஸ் வந்து அதை அப்படியே வச்சிருக்கு அப்படின்னு. Perhaps even so early in life, Isaac Newton felt a presentiment that he should be able hereafter to answer all these questions. Okay, presentiment-னா முன் வைக்கிறது, இதுதான் முதல்ல பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறது. ஓகேவா, சோ hereafter பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது தான் ஒரு முதல் கட்டமான வேலையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Then, when Isaac was 14 years old, his mother's second husband being now dead, she wished her son leave school and assist her in managing the farm at Woolsthorpe. Okay, ஐசாக்கா 14 இயர்ஸ் இருக்கும்போது அவங்க அம்மாவுடைய செகண்ட் ஹஸ்பண்ட் இறந்துடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வேற அவங்களுக்கு துணையா இருக்கிறதுக்காக ஐசாக்கை வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு அவங்க கூட போயிட்டு ஃபார்ம்ல வேலை செய்ய வேண்டியதா இருந்துச்சு Woolsthorpe-ல. For a year or two, therefore, he tried to turn his attention to farming, but his mind was so bent on becoming a scholar that his mother sent him back to school and afterwards to the University of Cambridge. அவர் ஒரு வருஷத்துல வந்து அவரை ஃபுல்லா அந்த ஃபார்ம்ல இருக்க வேலைகள்ல ஈடுபடுத்திக்க பாக்குறாங்க. ஆனா அவங்களால முடியல. அவங்க மைண்ட் எங்க இருக்கான், ஸ்கூல்லே தான் இருக்கா. ஒரு ஸ்காலர் ஆகுறதுலே தான் அவருடைய ஆர்வம் இருக்கான். அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா அவரை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. தென் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கும் படிக்க அனுப்புறாங்க. He was the first that found out the nature of light. லைட்டோடைய நேச்சரை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச